அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புத்தாண்டு பிறக்க போகிறது. பல்வேறு புதுமைகளை தர காத்திருக்கும் இந்த புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டங்கள் கடந்த 3 வருடங்களாக நீங்கள் பட்டிருப்பீங்க. இனி இந்த பிரச்சனையில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இந்த 2025 புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பாதிப்பு, வக்ர சனியுடன் பாதிப்பு, வக்ர குருவுடன் பாதிப்பு என போட்டு உங்களை படாது பாடுபடுத்தி கொண்டிருக்கும். இனி இந்த பிரச்சனையில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உடல் பாதிப்பில் இருந்து விடுபடுவீங்க. மனக்கவலைகள், தூக்கமின்மை, கோபத்தில் இருந்து பொறுமையாக விலகுவது, ராகு 8ஆம் இடத்துல வருவதால் வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல்நலனை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். 60 வயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு. உடல்நலனை சரி செய்து கொள்வதும் ரொம்பவே நல்லது. யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குரு பார்வை துலாம் மேல் விழுவதால மாணவ மாணவிகளுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தாயாரின் உடல்நிலை உங்களுக்கு நன்றாக இருக்கும். வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகலாம். உடம்பு பாதிப்புகள் அனைத்தும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் படிப்பவர்களுக்கு அருமையாக இருக்கு. சுக்கிரன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்காரு. கடன் தீரும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தெய்வீக அனுகிரகம் உண்டாகலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை தரும். வெண்ணெய் காப்பு, வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு போடுவதால அனுகூலம் உண்டாகலாம். தொழில் விரயஸ்தானத்தில் குரு வருவதால குழந்தைகளுக்காக புதிய முதலீடுகளை நீங்கள் தொடங்குவீங்க. இந்த முதலீடு உங்களுடைய பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகும். 8ஆம் இடத்துல ராகு வருவதால கனரக வாகனம் உங்களுடைய தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை பொய் பேசாமல் இருந்தாலே தெய்வத்தின் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். கேது என்பது உங்களுக்கு பொய்யை 10 மடங்காகிவிடும். ஆனால் அதிலிருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மறைமுகமான நல்ல பலன்கள் என்பது விரயஸ்தானத்தில் குரு உட்கார்ந்து புதனுடைய வீட்டில் இருப்பதாகும். நரம்பு, தோல், கால்பாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடலாம். கவனமாக இருந்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லப்படுது. பரிகாரமாக 2ஆம் இடத்துல கேது இருப்பதால் குடும்பத்தில் பிரிவு ஏற்படும். கடகத்தில் 2ஆம் இடத்தில் சனி கேது அமர்ந்திருக்கும் போது 2ஆம் இடத்துல வாக்கு, தனம், குடும்பஸ்தானம் இதில் கேது இருப்பதால் சட்ட சிக்கல்கள் உருவாகக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. கடகத்தில் சனி 9ஆவது இடத்துல இருக்கும்போது தெய்வத்தின் அனுகிரகத்தால் நல்லது நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. குலதெய்வ கோவிலுக்கு நடைப்பயணமாக செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். கோவில்களில் நெய் விளக்கு போடுவது, நெய்தானம் வழங்குவதில் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. கடகத்தை பொறுத்தவரை அஷ்டம சனியின் பாதிப்புகளில் இருந்தும் வெளியில் வந்திருந்தாலும் ராகு கேதுகள் 2ஆம் இடமாக உங்களுக்கு அமைஞ்சிருப்பதால் சரியில்லாததாக சொல்லப்பட்டிருக்கு. ராகு 8ஆம் இடத்துல அமைந்திருப்பதால் சில பேருக்கு ஆயுள் பாகத்தில் கண்டம் ஏற்படலாம். 2ஆம் இடத்துல கேது உட்காரும்போது குடும்பத்தில் பிரிவு ஏற்படும். திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது இந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த 2025 சனி, குரு, ராகு என பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு பொருளாதாரத்தில் சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்குது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை 2025 ஆங்கில புத்தாண்டு நிதி நிலைமையில் சாதகமாக இருக்குது. கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். செலவுகள் அதிகரிக்கும். அதனை சுப செலவுகளாக மாற்றுவது நல்லது. கடன் வாங்கும் சூழல் ஏற்படக்கூடும். கூடுமான வரை கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. தேவைக்கேற்ற மட்டுமே கடன் வாங்கி அதனை திருப்பி செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையில் சனி சாதகமற்ற நிலையில் இருப்பதால் உடல்நலனில் பாதிப்பு ஏற்படக்கூடும். மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சியாகும் நிலையில் அதன் பிறகு உடல்நலனின் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இருந்தாலும் கூட குருவின் 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாவதால்
வயிறு, இடுப்பு, முதுகு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. திருமண வயதை எட்டிய ஜோடிகளுக்கு திருமணம் நடக்கும். அதற்கேற்ற பேச்சுவார்த்தைகள் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்திலேயே நடக்கும். சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும். முதல் பாதி நடக்கவில்லை என்றால் பிற்பகுதி தடை தாமதமாக நீடிக்கக்கூடியதாக இருக்கு. திருமண விஷயங்களில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. காதல் திருமண வாழ்க்கை நன்றாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை பொறுத்தவரை கடக ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கு. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகளில் சனியின் தாக்கத்தால் காதல் வாழ்க்கையில் சலசலப்பு இருந்திருக்கும். இனி இப்படியெல்லாம் நடக்கவில்லை. 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கு. இது கடகராசிக்கு காதல் வாழ்க்கையில் சாதகமான பலன்களை தரும். இந்த காலகட்டத்தில் உங்களது காதல் வாழ்க்கை சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அமையும். வீடு கட்டிடம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சனி மற்றும் குரு உங்களுக்கு சாதகமான இடங்களில் இருப்பதால் இந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு குடும்ப விஷயங்களில் சாதகமற்ற ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. சனியின் 2ஆம் இடத்துக்கு பார்வை பலன் உங்களுக்கு குடும்ப உறவினர்களுக்கிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பேசும் விதம் சற்று கடுமையாக இருக்கலாம். இது உங்களையும் உங்களது உறவினர்களையும் பாதிக்கும். வருடத்தின் நடுப்பகுதியில் ராகுவின் தாக்கத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப உறுப்பினர்களிடையே பிரிவினை ஏற்படுத்தக்கூடும். பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. தொழிலில் இருந்து கடந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஆண்டு முடிவுக்கு வரும். இலக்கை நோக்கி பயணம் செய்வீங்க. இதற்காக கடினமாக உழைப்பீங்க. மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. குருவின் பயிற்சி காரணமாக சக ஊழியர்கள் மற்றும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக நடக்கலாம். வேலை மாற்றத்திற்கான ஏற்றம் ஒரு ஆண்டாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எந்த சூழ்நிலையும் தைரியமாக உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது. கடந்த ஆண்டை விட சிறப்பான பலன்கள் உங்களுக்கு தரும். வியாபாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முடிவையும் நீங்கள் கவனமாக எடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. மார்ச் மாதம் வரையில் வேலை மற்றும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் தென்படும். எனினும் தடை தாமதம் இருக்காது. கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. 2025ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு கல்வியில் சிறப்பான ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. ஆண்டின் தொடக்கத்தில் குரு பார்க்கும் இடங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அதன் பிறகு குருவின் பயிற்சி காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் கடினமாக படிக்க வேண்டும். ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி காரணமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறல் ஏற்படாமல் இருக்க வேண்டியது நல்லது. கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ஆண்டு படிப்பில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரமாக முனிவர்களுக்கு சேவை செய்ய வேணும். நாள்தோறும் நெற்றியில் மஞ்சள் மற்றும் குங்குமம் வைக்க வேண்டியது நல்லது. புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் பெருமாளை வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.